வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் போன். இந்த ஹோல் வீடியோவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோவா தான் இருக்கும். போன் இஸ் ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம பாடியில நிறைய கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் போன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் போத் ஆர்கானிக் காம்போனன்ட் அண்ட் இன்ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ். கொலாஜன் ஃபைபர்ஸ்ல we have types which is type 1 to type 5 இருக்கு. சோ 5 டைப்ஸ் இருக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ்ல. அப்போ போன் எந்த டைப் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ்னால ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன் அப்படின்னு எடுத்தோடனே you can see a one here. So collagen fiber 1, type 1 collagen fiber makes bone, type 2 makes cartilage, type 3 makes reticular fibers which is collagen fibers inside the kidney அந்த மாதிரி இதுல ஆர்கன்ஸ்ல இருக்கிறது லிவர் அதுல எல்லாம் இருக்கிறது reticular fibers which is type 3 collagen. Type 4 is seen in basement membrane and type 5 is seen in hair and placenta. இதுல எல்லாம் இருக்கிறதுலாம் type 5 collagen fibers. And inorganic அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா which is calcium which is more than 2/3 part of bone is made up of calcium and storehouse of calcium is bone. 99% of calcium is stored in bone அப்படினே சொல்லலாம். அப்பறிக்கும் what are the structures that makes bone அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். and collagen fibers ஓட டைப் பத்தியும் we discussed. இப்போ what are the functions of bone அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா you can list out இது வரைக்கும் you can list out some of the function தான். நான் ஒரு 5 to 6 functions பத்தி பேசுறேன். it gives the shape of your body. அதுக்கப்புறம் it resist all the forces and stress that is given to your body. மெக்கானிக்கலா எல்லா ஃபோர்ஸையும் it resist. அதுக்கப்புறம் it protects the inner organs, heart, lung அந்த மாதிரி ஆர்கனை using ribs. இந்த போன் தான் protect பண்ணுது from the outer environment. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா it levers the actions of muscle. அதுக்கப்புறம் bone marrow inside the bone helps in the production of செல்லோட ப்ரொடக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் a ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் கால்சியம். அண்ட் ஃபேஸ்ல இருக்க போன் ஹாவ் paranasal sinuses. These paranasal sinuses helps in the protection of voice. ஓகேங்களா? These are all the functions of bone. அடுத்து we classify bones. ஓகேங்களா? எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா we classify based on shape, then based on the region and based on the development and based on the structure of bone we classify them. Based on the shape அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we classify them as long bone, short bone and flat bones. இது மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். based on the region அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா appendicular and axial அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுவோம். ஆக்சியல் அப்படின்னா என்னதுன்னா சென்டர் ஆஃப் த பாடியில இருக்கிறது எல்லாமே ஆக்சியன் ஸ்கெலிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்பெண்டிகுலர் இஸ் அன் போன்ஸ் இன் அ லிம்ஸ் which is appendicular skeleton. டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா membrane bone, cartilaginous bone, membrano-cartilaginous bone அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுவோம். Based on structure, we classify them as macroscopical and microscopical bones. இப்படி கிளாசிஃபை பண்ணுவோம். இதுல இன்னைக்கு முக்கியமா லாங் போன் பத்தி பேச போறோம். அதுலயும் முக்கியமா லாங் போனோட பிளட் சப்ளை பத்தி ஸ்பெசிபிக்கா பேச போறோம். ஒரு போனை எப்ப யூ கேன் சே லாங் போன் அப்படின்னா இட் ஷுட் have 3 parts which is epiphysis, metaphysis and diaphysis. It should have 3 parts, 3 surfaces, 3 borders
இருக்கணும். அப்பதான் இந்த 3-3யும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இட் இஸ் கால்ட் as லாங் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வாட் ஆர் த அதர் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த லாங் போன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் போன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். an example for long bones are radius, ulna, femur and humerus. Humerus is a typical example for long bone அப்படின்னு சொல்லலாம். இதுல வேற என்ன பார்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். So both ends of a long bone is nothing but an epiphysis and this is metaphysis and this remaining part is called as diaphysis and this part is called as metaphysis and these two ends of a long bone is called as epiphysis. If this is a young long bone then it have a epiphyseal growth plate இருக்கும். In a growing end of a bone you can see that growth plate. ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கும். இது இல்லாம முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் which is related to the blood supply. இன்னியோட கிளாஸ் blood supply ரிலேட்டட் ஆனது என்னன்னா you can see a foramen which is called as nutrient foramen அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, supply of long bone அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் you should mention the nutrient artery. It is not frequently asked but definitely asked the question in an first year MBBS la it is and definitely asked the question. ஓகேங்களா, எக்ஸாம்ல கேட்கலனா கூட வைவால they tend to ask. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லாங் போன்ல எந்த போன் எந்த blood supply அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் it is a nutrient artery. Nutrient artery is an artery that enters. ஓகேங்களா, நியூட்ரியன்ட் ஃபோராமன் வழியா லாங் போனுக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, இந்த லாங் போனுக்குள்ள என்டர் ஆன இந்த நியூட்ரியன் ஆர்டரி ரெண்டா பிரியும். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கா ரெண்டா பிரிய போகுது. இப்படி ரெண்டா பிரிஞ்சு இட் சப்ளைஸ் த டூ பார்ட்ஸ் ஆஃப் அ போனை இது சப்ளை பண்ண போகுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இட் சப்ளைஸ் ஹோல் மெடுலா அண்ட் இன்னர் 2/3 ஆஃப் கார்டெக்ஸ் நம்மளோட நியூட்ரியன்ட் ஆர்டரி சப்ளை பண்ணுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இட் கிவ்ஸ் அவுட் பிரான்ச்சஸ் நியர் த மெட்டாபைசிஸ். இந்த மாதிரி இட் கிவ்ஸ் அவுட் சம் ஆஃப் த ஹேர்பின் பிரான்ச்சஸ் நியர் த மெட்டாபைசிஸ். ஓகே, அதுக்கப்புறம் we have second thing which is periosteal arteries. It is in second blood supply. whole periosteumக்கும் இது சப்ளை பண்ணும். ஓகேங்களா, nothing more specific in this periosteal arteries. இதே மாதிரி அந்த சைடும் periosteumக்கு இது சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் this is a metaphysis, this is a epiphysis of a bone அப்படின்னு சொல்லிட்டு. and metaphysisக்கு metaphyseal arteries will supply and epiphysisக்கு epiphyseal arteries will supply. ஓகே, இந்த மெட்டாபைசிஸ்க்கும் எபிபைசிஸ்க்கும் நடுவுல தான் there is a growth plate. Before the fusion, in case of it is young bone அப்படின்னா metaphyseal arteries will stop here. இந்த மாதிரி hairpin bend மாதிரி it will stop here which is nothing but metaphyseal arteries. இந்த metaphyseal arteries எங்க இருக்கு வந்திருக்கும் அப்படின்னா nearby systemic vessels இருந்து it gets its supply. Okay, in case of epiphyseal arteryயும் does not crosses this growth plate. In the epiphyseal arteries are branch of nearby joint. In case இந்த bone நம்ம humerus அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல there is a shoulder joint, கீழ there is a elbow joint. அப்ப shoulder jointல இருக்க arteriesல இருந்து it's get its branches. ஓகேங்களா, this is how the epiphyseal arteries supplies the epiphysis and the metaphyseal arteries supply the metaphysis. In case there is a growth plate போயிடுச்சு, there is a fusion of epiphysis and metaphysis அப்படின்னா there will be anastomosis between these two arteries which is இது metaphyseal arteries அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னா and this is an epiphyseal artery அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா there will be anastomosis between these two arteries. This is after the fusion of metaphysis and epiphysis. ஓகேங்களா, this is what the whole blood supply of long bone. மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா outer 1/3 of cortex.
இத பத்தி நம்ம பேசவே இல்லை பாத்தீங்களா. இன்னர் 2/3 is supplied by nutrient artery. அப்ப outer 1/3 is supplied by the periosteal arteries. Okay, this is how the long bone, typical long bone receives the blood supply. And medullary cavity cortex அப்படின்னு சொல்லிட்டு எல்லா long boneயுமே பிரிச்சிருப்போம். ஆனா there is an exception which is a modified long bone அப்படின்னு we have some of bones in our body. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் clavicle. Clavicle is one of the modified long bones and which does not have medulla. This is an take home message from this video. நம்மளோட மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. Thank you.